ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 21ஆம் தேதிக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலில் வந்து அவங்க முன்னாள் கணவரை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ முன்னாள் ஹஸ்பண்ட் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ரியா, எதுக்கு என்ன வர சொன்னேன்? ஆமாம், நீனும் மாறவே இல்லையா அப்படின்னு கேட்டதும், இங்கே பாரு, நான் மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஓப்பனாக விஷயத்துக்கே வரேன். இங்கே பாரு, இப்போது உன்னை என்னோட லைஃப்ல இருந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். எப்போ என்னோட லைஃப்ல இருந்து நீயும் வேணாம், உன் தாலியும் வேணாம், உன் கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையும் வேணான்னு தூக்கி எறிச்சனோ, அதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிடுச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன், தயவு பண்ணி இனி என்னோட லைஃப்ல மட்டும் நீ வந்துடாதேங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு திடீர்னு இப்படி நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் வாக்குப்பட்டு போன வீட்டில் வந்து கார்த்திக்கு ஒன்று நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் வாழ்ற வாழ்க்கையை வந்து எப்படியாச்சும் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ அந்த கார்த்திக் கூட கை கோத்து ஏதோ பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால ஒழுங்கா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. இப்போ எனக்குன்னு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதனால தயவு செய்து என்னோட லைஃப்ல இனி வந்துடாதேங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, என்னோட வாழ்க்கையை தாண்டி கெடுத்துட்டு இப்போ இன்னொரு அப்பாவி வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இன்னும் சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு இப்ப நல்ல வசதி இருக்கு, ஒன்னு நினைச்சா நான் இங்கேயே மேல அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதிர்ச்சியாராங்க. ஏரியா, நீ திருந்தவே மாட்டியா? இங்க பாரு, தயவு பண்ணி உன்கிட்ட கெஞ்சி கேட்கிற, உண்மையிலேயே நீ என்ன விரும்பினது உண்மையா இருந்தா நான் நல்லபடியா வாழணும்னு நினைச்சேன்னா என்னோட லைஃப்ல இனி வந்துடாத அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து, சரி, என்னால உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது, போதுமா அப்படின்னு கேட்டதும், ரொம்ப தேங்க்ஸ், இப்பவாச்சு என்ன புரிஞ்சு கொண்டேங்கிற மாதிரி ரியா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று நம்ம மீனாட்சியும் மைத்திலையும் பார்த்துட்டுறாங்க. பாத்தீங்களாக்கா, இவன் தான் இவளோட முதலாவது ஹஸ்பண்ட், இப்படியே தன்னோட முதல் ஹஸ்பண்டுக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்காளேச்சே, இவளெல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாருங்க, இவளை பார்த்தா எனக்கு இவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு, இவதான் சரியான வில்லி, இவதான் அவரை ஏமாத்திட்டு வந்திருக்கா, பாவம்க்கா அந்த மனுஷங்கிற மாதிரி மைத்திலி வந்து ஃபீல் பண்றாங்க. ஆமா மைத்திலி, நம்ம இவரை பார்த்து பேசினா இது தீர்வு கிடைக்கும் இல்லைங்கிற மாதிரி கேட்டதும் உடனே மைத்திலி, ஆமா, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு, கண்டிப்பா நமக்கு தீர்வு கிடைக்கும், ஸோ கண்டிப்பா ரியாவையும் இந்த வீட்டை விட்டு நம்ம அடிச்சு துரத்திடலாம், வாங்க போய் பேசலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில வந்துடுறாங்க. வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடி வந்து பாக்குறாங்க. பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து மைத்திலி மீனாட்சியும் வழியில நிக்கிற ஆட்டோவை பிடிச்சிட்டு அவங்கள வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து